காலையில எந்திக்கிறீங்க. காலையில எழுந்துச்சு சட்டு புட்டுன்னு பிரஷ் எல்லாம் எல்லாம் கிளம்பிட்டு சாப்பாடு இது பண்ணிட்டு குழந்தைய ரெடி பண்றீங்க. குழந்தைய கூட்டு போய் ஸ்கூல்ல விடுறீங்க. ஆபீஸ் போறீங்க. ஈவினிங் வர்றீங்க. குழந்தைய கூட்டு வர்றீங்க. அப்புறம் வந்து ஈவினிங் வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா பண்ணிட்டு சாப்பாடு சாப்பிடுறீங்க, முடிக்கிறீங்க, தூங்குறீங்க, காலையில எந்திக்கிறீங்க, குழந்தைய ரெடி பண்றீங்க, ஸ்கூல்ல போய் விடுறீங்க, ஆபீஸ் போறீங்க, திருப்பி வரீங்க. வீக்கெண்ட் ஆனா யாரோ ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் மீட் பண்றோம், ஒரு படத்தை பாக்குறோம், ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இல்ல இதுக்கு மேல என்ன வேணும்ன்றேன். இது நான் இல்ல இதுக்கு மேல என்ன வேணும் வேணாங்கிறத நான் சொல்லவே கிடையாது. இதை இப்படியே நீங்க போய்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த சைக்கிள் ஒரு நாள் உங்களுக்கு டக்குன்னு ஒரு இடத்துல நீங்க ஸ்டாப் ஆகி நிப்பீங்க. அதுதான் மிட் லைஃப் கிரைசிஸ். பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு நாள் டக்குன்னு நின்னுட்டு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, வாட் இஸ் டூயிங், ஒய் ஆர் வி டூயிங் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு நாள் ஏற்படும். அதுதான் மிட் லைஃப் கிரைசிஸ். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கேட்டனால வந்து உங்களுக்கு சொல்றேன். ஆனா இது நல்லதா கெட்டதா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. ஆமா, அகைன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த 40 வருஷத்துல ஆச்சுன்னா அந்த 40 வருஷக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கிறது தான் அந்த மிட் லைஃப் கிரைசிஸோட அவுட்கம். அந்த சொல்யூஷனோ நீங்க என்ன அடுத்து நீங்க எடுக்க நெக்ஸ்ட் ஸ்டெப்.